ஹாய். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, பல்சர் 220F. ஸோ இந்த வண்டியில வந்து இன்ஜின் ஆயில் வந்து ரொம்ப நாளா மாத்தாம விட்டுட்டாங்க. ஸோ ஆயில் வந்து ஃபுல்லா ட்ரைன் ஆனதுக்கு அப்புறமும் வண்டிய ஓட்டிட்டே இருந்திருக்காங்க. அதனால வந்து இன்ஜின் சீஸ் ஆயிருச்சு. ஸோ சீஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சிலிண்டரும், ஹெட்டும் வந்து ஒர்க் பண்ணி மாத்திட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்மகிட்ட இருக்க வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஃபுல்லா ஒரு நாய்ஸ் வருது, ரஃப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நம்ம வந்து கழட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அ இதுதான் டைமிங் செயினோட பேடு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து இப்பதான் ரீசென்ட்டா தான் வேலை செஞ்சுதுன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து சேஞ்ச் பண்ணல. அது போக பார்த்தீங்கன்னா, இன்ஜினுக்குள்ள ஆயில் இல்லாம ஓடுனதுனால இந்த கேம்ஷாஃப்ட்ல வர பேரிங் போயிருச்சு, இந்த பேரிங் போயிருச்சு. அதுபோக கியர் பாக்ஸ்க்குள்ள வர எல்லா பேரிங்குமே வந்து வீக் ஆயிருச்சு, நல்லாவே வீக் ஆயிருச்சு. அதனால நமக்கு வண்டியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வைப்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு. கிராங்க் பேரிங் முதற்கொண்டு இது எல்லா பேரிங்குமே வந்து கம்பல்சரி நம்ம வந்து இன்ஜின் இல்லாம அதிகமா நீங்க ஓட்டிட்டீங்க, சீஸ் ஆயிருச்சு அப்படின்னா ஆஃப் இன்ஜின் வேலை செஞ்சா போதும் அப்படின்ற நிலைமை இருந்தாலுமே இது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா கழட்டி வேலை செஞ்சுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா ஃபுல்லா கழட்டி வேலை செஞ்சோம்னா அது ஒரே செலவோட போயிருக்கும். இப்போ வந்து இது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இரண்டு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து ஃபுல்லா பிரிச்சு ஒர்க் பண்றோம். ஸோ அதனால மறுபடியும் செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு சீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா இன்ஜின் பிரிச்சு ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஸ்டே டியூன் கைஸ். பை.